தங்களுடைய மொபைல் போன்களை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அவங்க எல்லா நிலையிலும் அதை பாதுகாத்து இது போன்ற தவறான காட்சிகளை பார்ப்பதில் என்ன வழி இருக்கிறதோ அந்தந்த வழிகளில் எல்லாம் முயற்சி செய்து அதை பார்க்கிறார்கள், ரசிக்கிறார்கள். தந்தை தெரிந்தால் தன்னை எளிவாக கருதி விடுவார் என்று தந்தையுடைய பார்வையில் இருந்து மறைப்பதற்குரிய வழிகள் அவர்களிடத்தில் உண்டு. தாய் தெரிந்தால் தன்னை தவறாக கருதி விடுவார்கள் என்று தாயுடைய பார்வையில் இருந்து மறைக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு. நண்பன் தெரிந்தால், ஆசிரியர் தெரிந்தால், தன்னோடு இருக்கக்கூடியவன் தெரிந்தால், தன் சமூகம் தெரிந்தால், ரப்பு தெரிந்தால், இவர்களுடைய பார்வையில் அது இல்லை. இவர்களுடைய பார்வையில் இந்த பாவத்தை செய்யாத தூய்மையாக இருந்தார். அல்லாஹ்வுடைய பார்வையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் மிக எச்சரிக்கை உள்ள நபிமொழியை சொன்னார்கள், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்தில் என்ன பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். எந்த நன்மைகள் இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். இந்த பாவத்தோடு அந்த நன்மை இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். சொல்லும் போது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் இரவு வணக்கத்தை தொழுவார்கள். நமக்கு இங்க ஃபஜ்ரே கஷ்டமா இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு